வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு முன்பு இந்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டார்கள். இந்த ரிப்போர்ட் AI-171 கிராஷை பற்றின ஒரு முதல் கட்ட இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டாக அவர்கள் கூறினார்கள். அதாவது இந்த ரிப்போர்ட் முழுமையாக முடியவில்லை, இது முதல் கட்ட ரிப்போர்ட் மட்டும்தான், மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை அவர்கள் வெளிவிட்டார்களாம். ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்ததற்கு பின்பு எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள், பல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்கள், பல ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் மற்றும் பைலட் அசோசியேஷன் அனைத்து நபர்களுமே நாங்கள் கேள்விகளை எழுப்பினோம், அரசாங்கத்தை பார்த்து எழுப்பினோம். எங்களுடைய கேள்விகளை தாண்டி வெஸ்டர்ன் மீடியா, BBC அவர்களுடைய பெயரையை மாற்றிவிடலாம், பிரிட்டிஷ் பேவகூஃப் கார்பரேஷன் என்று வைத்து விடலாம், CNN, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், தி கார்டியன் போன்ற மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனங்கள், அமெரிக்க ஊடகங்கள் வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். கடந்த ஒரு வாரமாக இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததற்கு பின்பு பைலட்ஸ்கள் மீது அனைத்து பழியுமே போடக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்தார்கள். இப்போ நேற்று இந்திய அரசாங்கம் இன்னொரு அப்பீலை செய்திருக்கிறார்கள். அதாவது கெஞ்சி கூத்தாடி, சார் சார் ப்ளீஸ் சார், இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னொரு 6 மாதமோ ஒரு வருஷத்துலையோ நாங்கள் முழுமையான ரிப்போர்ட்டை கொடுப்போம், அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய கதைகளை, உங்களுடைய கற்பனையை வெளிவிடலாம், இன்னைக்கு வேண்டாம். இதில் பல நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல நபர்கள், 241 நபர்கள் விமானத்தில் இருந்த நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் ஒரே ஒரு நபர் தான் தப்பித்தார். 142 பேர்ல ஒரு நபர் தப்பித்திருக்கிறார். கீழே அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் ஏராளம், எத்தனை பேர் அவர்களில் உயிரிழந்தார்கள் என்கிற அந்த கணக்கை கூட இதுவரை நாம் பார்க்கவில்லை. அப்போ யாரை காப்பாற்றப் போகிறார்கள் என்கிற அந்த கேள்வியை வைத்து நான் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருந்தேன். ஏர் இந்தியா நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சியா, அல்ல அமெரிக்க கம்பெனியான இந்த விமானத்தை தயாரித்த கம்பெனி போயிங் அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியா, அல்ல இந்த இன்ஜின்ஸ்களை தயாரித்த இன்னொரு அமெரிக்க கம்பெனியான GE அவர்களுடைய முயற்சியா? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வெஸ்டர்ன் மீடியா வேலை பார்க்கிறது? காரணம், போயிங்கை நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய் அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷனாக கொடுத்து வருகிறார்கள், லாபிங் என்று கூறுவார்கள். அப்போ இந்தியாவில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், இந்தியாவில் எந்த கட்சிக்கு கொடுத்தார்கள் என்கிற அந்த கேள்வியும் வருகிறதா இல்லையா? ஏன் இந்த நாட்டு அரசாங்கம் இந்த கிராஷை சீரியஸாக பார்க்கவில்லை? அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்தது? 16 பக்கங்கள் கொண்ட ரிப்போர்ட். நீங்களும் படித்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், இல்லை என்னுடைய வீடியோவை பார்த்திருப்பீர்கள், இல்லை மற்ற ஊடகங்கள் படித்திருப்பீர்கள். அதில் தெளிவாக எழுதிய விஷயம், ரன் கண்டிஷனில் இருந்த ஃபியூல் ஸ்விட்ச் 1, fuel switch 2, engine 1, engine 2 திடீர் என்று கட் ஆஃப் பொசிஷனுக்கு மாறிவிட்டது. அந்த காக்பிட்டில் இருந்த ரெக்கார்டர், வாய்ஸ் ரெக்கார்டர், அதில் பதிவான வார்த்தைகளை நீங்க கேட்டீர்கள்ல, பைலட் கோ பைலட்டுடன் கேட்கிறார், எதற்காக இந்த சுவிட்சை நீ ஆஃப் செஞ்சேன்? இல்லை சார் நான் செய்யல. அப்போ 2 பைலட்ஸ்களுமே நான் செய்யவில்லை என்று தான் கூறியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த விமானத்தை காப்பாற்றக்கூடிய அனைத்து முயற்சியுமே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அப்ப எப்படி BBC, CNN, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இது போன்ற அனைத்து ஊடகங்களுமே பைலட்ஸ்கள் மீது குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார்கள்? என் கையில் இருக்கக்கூடிய இன்னொரு ரிப்போர்ட்டையும் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். 2018ஆம் ஆண்டு இதே ஃபியூல் ஸ்விட்சை பற்றி வெளிவந்த மிக முக்கியமான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை பற்றி எதற்காக BBC, CNN, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், தி கார்டியன் போன்ற நபர்கள் எழுதவில்லை? இந்த ரிப்போர்ட் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? இந்த ரிப்போர்ட்டை பற்றியும் நான் உங்களுக்கு ஆழமாக எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு இவர்களுடைய அட்டூழியத்தை கொஞ்சம் பார்த்து விடுங்கள். அதாவது ஜேர்னலிசம் என்கிற பேரில் எந்த விதமான வாதியை இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். BBC, பிரிட்டிஷ் பேவகூஃப் கார்பரேஷன் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், பைலட் எரர் சஸ்பெக்டட் இன் ஏர் இந்தியா கிராஷ் டிசாஸ்டர், BBC ஆன் ஜூலை 2025. 12ஆம் தேதி இந்த விமான விபத்து பைலட்ஸ்கள் மீது தான் அனைத்து சந்தேகமுமே போகிறது என்கிற ஒரு டீடைல்டான ரிப்போர்ட்டை அவர்கள் வெளிவிட்டிருக்கிறார்களாம். Did the pilots mistake doom Air India flight 171? பைலட்டோடைய மிஸ்டேக்கால் தான் இந்த விமான விபத்து நடந்ததா என்கிற அந்த கேள்வியை யார்? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்காவின் இன்னொரு மிகப்பெரிய ஊடகம். இது பிரிட்டிஷ் ஊடகம், அது அமெரிக்கா ஊடகம். கேப்டன் சுமித் சபர்வாலை பற்றி இவர்கள் எந்த அளவில் எழுதியிருக்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா, அங்க நடந்த விஷயம் என்ன? சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ICAO புரோட்டோகால் முறைப்படி
ஏர் இந்தியா ஃப்ளைட் AI-171 போயிங் ட்ரீம் லைனர் மாடல் 787 இந்த விமானத்தில் பொறித்திருந்த ஃபியூல் ஸ்விட்ச் ரன் பொசிஷன்ல இருந்தது அப்படியே கட் ஆஃப் பொசிஷனுக்கு மாறிவிட்டு. இதுதான் அந்த ரிப்போர்ட்டில் எழுதுது. யாரோ அதை ஸ்விட்ச் ஆஃப் செய்ததாக அல்ல அதில் மூன்றாவது மனிதர் ஏறி அதை மிரட்டி அதெல்லாம் ஆஃப் செய்ததாக எங்கேயுமே அதெல்லாம் எழுதலை. ஏன் அது சிஸ்டம் ஃபெயிலியராக இருக்கக்கூடாது? ஏன் அது போயிங்கோட மிஸ்டேக்காக இருக்கக்கூடாது? ஏன் அனைத்துமே பைலட்கள் மீது தான் இருப்பதாக நீங்கள் கனவு காண்கிறீர்கள்? எதற்காக உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் இப்படி வெளியே வருகிறது? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ராம் ஏர் டர்பைன் இதில் ஏற்பட்ட மேஜர் சிஸ்டம் ஃபெயிலியர் ஏற்கனவே பல அதில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதே விமானத்தில் அந்த த்ராட்டில் லிவரையும் அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் 2019ஆம் ஆண்டு இதே விமானத்தில். அப்போ அதெல்லாம் எதற்காக நீங்க கவனத்தில் எடுக்கவில்லை? ஆனால் வெஸ்டர்ன் மீடியாவுடைய நெரட்டிவை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். பிபிசியோடைய ஆர்டிக்கல் பைலட் எரர் சஸ்பெக்டட் இன் ஏர் இந்தியா கிராஷ் டிசாஸ்டர். சுமித் சபர்வாலை பற்றி கொஞ்சமாக நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஃப்ளைங் ஹவர்ஸ் 15,600, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட். 8,600 hours போயிங் 787 அதிலேயே நீங்க பார்த்தீர்கள்னா 8,600 மணி நேரம் அந்த விமானத்தை பறக்க வைத்திருக்கிறார். அப்போ அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அவருக்கு அத்துப்படி. அதே மாதிரி கோ பைலட் close to 5,000 plus hours and only in Boeing 787 3,000 plus hours. அப்போ ரெண்டு பைலட் அண்ட் கோ பைலட் ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ்கள். ஆனால் இவர்களுடைய ரிப்போர்ட் என்ன காட்டுகிறது? பல பைலட்டாக இருந்து இப்ப யூடியூப் சேனல்களில் வந்து வாங்கி எடுக்கக்கூடிய பல புதிய எக்ஸ்பர்ட்ஸ்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? பைலட் ஒரு சுசைடல் தாட்டில் இருப்பார், அதனால் சுசைட் செய்வதற்காக ஒட்டுமொத்த விமானத்தையே கிராஷ் செய்து விட்டார். அனைத்துமே சுமித் சபர்வால் மீது பழியை போட்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா த கார்டியனோட ரிப்போர்ட்டையும் படிக்கிறேன் கேளுங்கள். ஏர் இந்தியா கிராஷ் குவெஷன்ஸ் மவுண்ட் ஓவர் பைலட்ஸ் ஆக்ஷன். ஜூலை 14ஆம் தேதி பாருங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ரிப்போர்ட் வருது. 12ஆம் தேதி பிபிசி, 13ஆம் தேதி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், 14ஆம் தேதி த கார்டியன், ஏர் இந்தியா கிராஷ். இதற்கு பின்பு பைலட்ஸ்கள் மீது தான் ஏராளமான கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறதாம் இவர்களுடைய கற்பனைப்படி. இன்னும் ரிப்போர்ட் முழுமையாக வெளிவரவில்லை, இன்வெஸ்டிகேஷன் முடியவில்லை. அடுத்த நாள் ஜூலை 15ஆம் தேதி சிஎன்என்ல வெளிவரக்கூடிய ஒரு ரிப்போர்ட். ஃபேட்டல் ஏர் இந்தியா கிராஷ் பாயிண்ட்ஸ் காக்பிட் எரர். காக்பிட்டில் நடந்த ஒரு எரர். என்ன? பைலட்ஸ்கள் அந்த ஃபியூல் ஸ்விட்சை ஆஃப் செய்து விட்டார். இவர்களுடைய ரிப்போர்ட். அப்போ எதற்காக, யாரை காப்பாற்றுவதற்காக இந்த முயற்சின்னு நீங்க பார்த்தீர்கள்னா தெளிவாக ஒரு விஷயம் தெரிகிறது. போயிங் என்கின்ற நிறுவனம் 109 ஆண்டுகள் இந்த நிறுவனத்துடைய ஹிஸ்டரி இருக்கிறது. 90 ஆண்டுகள் வரை இந்த நிறுவனத்துடைய அனைத்து கண்ட்ரோலுமே யார் கையில்? அங்க இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ்கள் கையில். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல அவர்கள் அத்துப்படி அந்த அளவில் அவர்கள் தரமான விமானங்களை தயாரித்து கொடுத்தார். ஆனால் திடீர் என்று ஒரு சின்ன கம்பெனியை வாங்குகிறார்கள். அந்த கம்பெனி கையில் மேனேஜ்மெண்ட் மாறுகிறது. இந்த ஒட்டுமொத்த கம்பெனி கார்பரேட்டைசேஷன், கார்பரேட் மாடலில் வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. பைசா, பணம். ஒட்டுமொத்த விமானத்தை எங்க அமெரிக்காவில் தயாரித்து வந்தார்களோ, போயிங் ஃபேக்டரியிலே தயாரித்து வந்தார்களோ, இந்த ஃபேக்டரி ஒரு துக்குடா ஜப்பான், ஒரு துக்குடா பிரான்ஸ், ஒரு துக்குடா இட்லி, அப்படி நீங்க பார்த்தீர்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட வெண்டர்ஸ்கள் வழியாக சின்ன சின்ன பார்ட்ஸ்களை தயாரிக்க சொல்லி அப்படியே கொண்டு வந்து அசெம்பிள் செய்யக்கூடிய வேலையை மட்டும்தான் இன்னைக்கு போயிங் கம்பெனி பார்க்கிறது. அப்ப எங்க தவறு எடுக்கிறதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த ஸ்விட்சை பற்றி நீங்க பேசுகிறீர்களோ அந்த ஸ்விட்சை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 2018ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்களோட ஸ்கிரீன்ல போட்டு காட்டு. இந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா FAA ஏவியேஷன் சேஃப்டி வெளியிட்ட ரிப்போர்ட். The Boeing company model special airworthiness information bulletin வெளிவந்து இந்த bulletin நீங்க பார்த்தீர்கள்னா to advise registered owner and operators of the Boeing company model, அந்த மாடலோட லிஸ்ட். Boeing விமானம் வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள், ஓனர்ஸ் அல்ல ஆபரேட்டர்ஸ், ஏர்லைன்ஸ் ஆபரேட்டர்ஸ் அனைவருமே கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த லிஸ்ட்ல நீங்க பார்த்தீர்கள்னா மாடல் நம்பர் 737 மற்றும் மாடல் நம்பர் 787 இருக்கிறது. இதை தாண்டி பல மாடல்கள் இருக்கிறது.
இதுல தெளிவாக ஒரு விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். the potential for disengagement of fuel control system locking failure. டிஸ்எங்கேஜ்மெண்ட், அதாவது அந்த ஸ்விட்ச், எந்த ஸ்விட்சை பற்றி இவர்கள் இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்களோ அது ரன் பொசிஷன்ல இருந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு போயிருச்சுன்னு, அதே பிரச்சனையை 2018ஆம் ஆண்டு இந்த ரிப்போர்ட் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. ஏன் இந்த ரிப்போர்ட்டை பற்றி பிபிசியோ, த கார்டியனோ, த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோ, சிஎன்எனோ எழுதவில்லை, குறிப்பிடவில்லை? இதே போயிங் நிறுவனம் ஒரு அறிக்கை வெளிவிட்டிருக்கிறார்கள் அனைத்து ஆபரேட்டர்ஸ்களுக்குமே, தேவைப்பட்டால் அந்த சுவிட்சை மாத்தி கொள்ளுங்கள். 2018ஆம் ஆண்டுல இருந்து இன்னைக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு இந்த ரிப்போர்ட் வெளியே வந்து. ஆனால் இன்னைக்கு பைலட்ஸ்கள் தான் தவறு, பைலட்ஸ்கள் சுசைடல் தாட்ல இருந்தார்கள், அதனால இந்த விபத்து நடந்தது. சிந்தித்து பாருங்கள். இப்போ இந்திய அரசாங்கம் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை படிக்கிறேன், கேளுங்கள். The Government of India, Ministry of Aviation Civil, Aircraft Accident Investigation Bureau, Udan Bhavan, நியூ டெல்லியில இருந்து வெளிவந்த இந்த ரிப்போர்ட் யுகாந்தர் DGAAIB அவர் கையெழுத்து போட்டு எழுதி அனுப்பியிருக்கிறார். என்ன? AAIB works accordance to Aircraft Investigation of Accident and Incidents Rule 2017. 2012ஆம் ஆண்டு இது அமலுக்கு வந்தது. அதிலிருந்து கிட்டத்தட்ட 92 ஆக்சிடென்ட்ஸ்களை மிகவும் ஆழமாக வெளிப்படைத்தன்மையுடன் இன்வெஸ்டிகேஷன் செய்திருக்கிறோம். 111 சீரியஸ் இன்சிடென்ட்ஸ்களை நாங்கள் ஆய்வு செய்து அதற்கான ரிப்போர்ட்ஸ்களை கொடுத்திருக்கிறோம். இப்போ நடந்த 787 விமான விபத்து, இதற்கான ஒரு பிரிலிமினரி, அதாவது ஒரு தொடக்க ரிப்போர்ட்டை தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய இந்த ரிசர்ச், இந்த இன்வெஸ்டிகேஷன் முடியவில்லை. தயவு செய்து கன்க்ளூஷனுக்கு வந்து விடாதீர்கள். It is essential to respect the sensitivity of losses by the family members, deceased passengers, crew, aircraft and other deceased person on the ground. கொஞ்சமாக சென்சிட்டிவிட்டியை காட்டுங்கள். அங்கே இறந்த நபர்கள், கீழே தரையில் இருந்த நபர்கள், அந்த விமானத்தில் இருந்த ஏர்கிராஃப்ட் க்ரூ, அனைத்து அவர்களுடைய உயிரை, அவர்களுடைய குடும்பத்தினர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கன்க்ளூஷனுக்கு வந்து விடாதீர்கள். இது மட்டுமல்ல, it has come to our attention that certain section of international media are repeatedly attempting to draw conclusions through selective and unverified reporting. எங்களுடைய கவனத்திற்கு ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கிறது. அதாவது இன்டர்நேஷனல் மீடியா, சோ கால்ட் பிபிசி, சிஎன்என், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், த கார்டியன், இது போன்ற மீடியா ஹவுசஸ்கள் அன்வெரிஃபைடு ப்ரூஃப்களை எடுத்துக்காட்டி, அன்வெரிஃபைடு ஸ்டோரிஸ்களை எடுத்துக்காட்டி வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். தயவு செய்து இதை அதாவது கடுமையாகலாம் இங்கே எதுவுமே தாக்கல, எங்களுக்கு கவனத்தில் வந்திருக்கு. தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் எழுதுகிறாதீங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறோம். The purpose of AAIB investigation and preliminary report is to provide information what happened, அங்கே என்ன நடந்தது என்பதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை நாங்கள் வெளிவிட்டோம். The preliminary report has to be seen in this light. அந்த ரிப்போர்ட்டை இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் எங்களுடைய ரிப்போர்ட், எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் முடியவில்லை. தயவு செய்து பொறுத்திருங்கள் 6 மாதமோ. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட், இதற்கான ரிப்போர்ட் எல்லாம், இதற்கான ஆய்வெல்லாம் முடிச்சு ரிப்போர்ட்டை வெளிவிடுவதற்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் நிச்சயமாக பிடிக்கும். அதுவரை காத்து கொண்டிருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் ரிப்போர்ட்டை வெளிவிட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கற்பனைகளை மீண்டும் தொடங்கலாம். AAIB appeals to all concerned to await publication of final investigation report. தயவு செய்து எங்களுடைய ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வெளிவரும் வரை காத்து கொண்டிருங்கள். எங்களுடைய வெப்சைட்லேயே நாங்கள் அதை பப்ளிஷ் செய்து விடுவோம். இப்போ சிந்தித்து பாருங்கள். கோதி மீடியான்னு நான் அப்பப்போ நாங்கள் கூறுவோம். இது இந்தியாவுடைய கோதி மீடியா, அது இன்டர்நேஷனல் கோதி மீடியா. கடந்த 7-8 வருஷத்துல கிட்டத்தட்ட 3.5 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாயை போயிங் கம்பெனி, இதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்காக. நான் இன்னைக்கு போயிங் ஃப்ளைட்டில் ஏறுவேனா ஏற மாட்டேனா என்கிற ஒரு கேள்வியுடன் ஒரு வீடியோ பதிவை போட்டிருந்தேன். எதற்காக நீங்கள் ஒரு சின்ன ரீகேப்பை பார்த்து விடுங்கள். ஜூன் 12ஆம் தேதி எப்படி இந்தியாவில் ஒரு கிராஷ் நடந்தது, அதே போன்று அக்டோபர் 29ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு இந்தோனேஷியன் ஏர்லைன்ஸ்
கிராஷ் ஆனது. ஃப்ளைட் இஸ் போயிங். அதற்கு கரெக்டாக 5 மாதம் கழிச்சு நீங்கள் பார்த்தீர்கள்ல, எத்தோப்பியன் ஏர்லைன்ஸ் கிராஷ் ஆனது. அகெயின் the manufacturer was Boeing. January 2024 Alaska Airlines 16,000 kilometers உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அங்கே பொருத்தியிருந்த அந்த கதவு தடமாறுன்னு கீழே விழுகுது. Flight was Boeing. 2024 a wheel fell off, ஒரு ரோதை கலண்டு ஓடுது. The flight was Boeing. 2024 hydraulic system fail ஆகிவிட்டது. Flight was Boeing. April 2025 Southwest plane caught fire. The flight was Boeing. 3000 feet உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று நோஸ் டைவ் அடிக்கிறது. பைலட்டோடைய சுதார்பால் அந்த விமானத்தை காப்பாற்றி விட்டார். கடந்த 10 வருஷத்தில் 1000க்கும் மேற்பட்ட இது போன்ற இன்சிடென்ட்ஸ்கள் நடந்தது. அல் ஜசீராவுடைய டீம் இதே போயிங் கம்பெனிக்கு போய் கேள்வி கேட்டபோது, நீங்க இந்த ஃப்ளைட்டில் ஏறுவீர்கள்? அதாவது போயிங் ஃப்ளைட்டை தயாரிக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ்கள் அவர்களுடைய பதில், ஏறவே மாட்டோம். அந்த அளவில் இந்த ஃப்ளைட்டில் சேஃப்டி ஃபெயிலியர்ஸ்கள் இருக்கிறது சார், நாங்கள் ஏற மாட்டோம். அப்போ பிபிசி, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், த கார்டியன், சிஎன்என் இது போன்ற நபர்கள் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? FAA உடைய ரிப்போர்ட், எத்தனையோ விசில் ப்ளோவர்கள் இதே போயிங் கம்பெனியிலிருந்து வெளிவந்து எத்தனையோ கேசஸ்களை போட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லை. அந்த சுவிட்சை பற்றி பேசுகிறீர்கள். அந்த சுவிட்ச் மீதே இந்த ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு அந்த சுவிட்சில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த சுவிட்ச் டிஸ்எங்கேஜ் ஆவறதுக்கான பல வாய்ப்புகள் இருப்பதாக இந்த ரிப்போர்ட் எழுதியுள்ளது. அப்போ ஏன் இந்த ரிப்போர்ட்டை பற்றி நீங்க வாயை திறப்பதில்லை? ஏன் போயிங்கை பற்றி நீங்க எதுவுமே எழுதுவதில்லை? எப்படி நீங்க இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தீர்கள் பைலட் தான் அந்த ஃப்ளைட்டை கிராஷ் செய்தார் என்று? இந்த வீடியோவை நிச்சயமாக நீக்கி விடுவார்கள். காரணம், நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தளம் யூடியூப், கூகுள் நிறுவனம், அமெரிக்க நிறுவனம். நாளைக்கே அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் போகும், போயிங்கை பற்றி யார் பேசினாலும் அந்த வீடியோவை நீக்கி விடுங்கள், நீக்கி விடுவார்கள். அதனால் இந்த வீடியோவை தயவு செய்து ஃபார்வர்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு, மற்ற நபர்களுக்கு. அவர்களும் புரிந்து கொள்வதற்காக இதை ஷேர் செய்யுங்கள். இந்தியாவில் ஏற்பட்ட விபத்து, அதில் ஏராளமான நபர்கள், 169 நபர்கள் இந்தியர்கள், 141 நபர்கள் உயிர் போயிருக்கிறது. தரையில் இருந்த அந்த மாணவர்கள் அந்த எண்ணிக்கை இன்னும் யாருக்குமே தெரியாது. அனைத்து நபர்களுக்குமே நீதி நியாயம் போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள்னா ஷேர் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.